அகத்திய முனிவர் சிவபெருமானை சந்திக்க கைலாயம் புறப்பட்டார். அவ்வாறு புறப்படுகிற போது தன்னுடன் 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பினார். ஒன்று சக்திகிரி, இன்னொன்று சிவகிரி. இதை எடுத்துக்கொண்டு வருவதற்காக தன்னுடைய சீடரான இடும்பனை அழைத்து, இடும்பா, இதை எனக்காக கொண்டு வா என்று பணித்தார். இடும்பனும் அந்த 2 மலைகளையும் ஒரு காவடி போல எடுத்துக்கொண்டு வந்தார். பழனி அருகே வருகிற போது, பொதிகை மலையிலிருந்து பழனி வரை வருகிற போது, பழனி மலை அருகே வந்தவுடன் கொஞ்சம் இளைப்பாற வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. அங்கே இளைப்பாற விட்டு மீண்டும் கிளம்புகிற போது அவரால் அந்த மலையை தூக்க முடியவில்லை. என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்க்கிற போது மலையிலே ஒரு சிறுவன் தண்டத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார். முருகன் என்று அறியாத இடும்பனானவர் அவரோடு வாக்குவாதம் செய்து போரிட்டார். அந்த போரிலே ஞான தண்டத்தால் இடும்பனை சுவாமி அழித்தார். உடனே அங்கே அகத்திய பெருமான் தோன்றி, நான் தான் இவரை இந்த மலைகளை கொண்டு வரச் சொன்னேன், சுவாமி அவரை உயிர்ப்பித்துக் கொடுங்கள் என்று கேட்டார். சுவாமியும் அதற்கு சம்மதித்து முருகப்பெருமானும் அவரை உயிர்ப்பித்தார். இப்போது இடும்பனானவர் முருகனை யாரெல்லாம் காவடி எடுத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அவர் விருப்ப பிரகாரமே முருகனும் ஆசீர்வதித்தார். இந்த அற்புதமான கதையை விவரித்து உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அவர்களை நல்வழிப்படுத்துங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.